அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் கொடுக்குறோம். இன்னைய டேட் பார்த்தீங்கன்னா 21/3/2024. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 813150 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன ரிசல்ட்டுக்குள்ளே எந்த நம்பர் கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசியில் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் ஒன்று ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம், அதே மாதிரி ஒன்று வந்துருந்தது. ஒரு சின்ன மாறுதலாக பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயே 5 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 0 கொடுத்துருந்தோம். 3 நம்பரை நம்ம ஏபிசிக்குள்ளே அடக்கி வச்சுருந்தோம். ஆல் போர்ட்லேயும் 1 கொடுத்துருந்தோம். நேற்று ஒரு நல்ல வின்னிங் பார்த்துருப்போம். ஏற்கனவே சொன்ன ஒரு சின்ன சேஞ்சிங் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சின்ன சேஞ்சிங் ஒரு சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க முடியும். நான் உங்களுக்கு பெரிய சார்ட்லேருந்து சின்னதாக சுருக்கி கொடுக்குறேன், முடிஞ்சால் பயன்படுத்திங்க. இன்னைய ரிசல்ட்டு எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்த ரிசல்ட்டை முதல்ல பார்ப்போம், எப்படி வந்துடுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 701. நேற்று சொல்லியிருந்தேன் 799 சொல்லியிருந்தோம், 701 சொல்லியிருந்தோம். அதேமாதிரி 701 அடிச்சிட்டாங்க. 605 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 605 எடுத்திருக்காங்க. 605 திருப்பி பார்த்தீங்கன்னா 560 தான் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 701 1 வந்துருச்சிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 605 வந்துருச்சிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 560 இப்படி தான் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்ம கெஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 701 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 701 6 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் 6 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை 6 வரலாம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பக்கம் போகிறதுக்கு பதிலாக இந்த சைடு வந்திருந்தால் 18 உங்கள் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, 118 வருமானு எதிர்பார்க்குறோம். வேறு நிறைய சஜஷன் இருக்குது, அது உங்கள் ஐடியாவுக்குள்ளே வச்சுன்னா. ஏன்னா 19 இருக்குது, 11 இருக்குது, 10 இருக்குது. அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 68 தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன நம்பர் வரும்னு எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 7 வர வாய்ப்பு இருக்குது. ஏன் 7 வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 605 இருக்குது. 6057 எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா 7 எடுத்துகிட்டு வரலாம். ஒருவேளை 7 எடுக்காத பட்ஜெட்டில் என்ன நம்பர் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6055 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அதனால் நம்ம 5 எதிர்பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 6055 இருக்குது. இங்கேயும் நிறைய ஆப்ஷன் வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6050 வரலாம். 6050 ஏன்னா 6050 இந்த பக்கம் கிராஸ் பண்ணதுனால 6050க்கு பதிலாக 7 எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 5 எடுக்க வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நான் 5 எடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த பக்கமும் 6050 கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். அது உங்கள் சஜஷனில் வந்தால் போட்டு பயன்படுத்தி விளையாடுங்க. நெக்ஸ்ட்டு சி போர்டை பொறுத்தவரையும் சி போர்டில் என்ன நம்பர் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 560 எடுத்திருக்காங்க. 560 எடுத்திருக்காங்க. ஒருவேளை 5601 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் 1 சாய்ஸில் எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 601 வர வாய்ப்பு இருக்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். ஒருவேளை 1 வரலைன்னா ஒருவேளை 5605 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 605 திரும்பவும் தொடருமா, 605 தொடருமா என்ற ஒரு அடிப்படையில் மீண்டும் நான் 5 எடுக்கிறேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு நிறைய சாய்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 606 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 606 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 600 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0வும் ஒரு ஆப்ஷன். ஏன்னா இங்கே 00 வந்திருக்கு, 600 புரியுதுங்களா. 600 இருக்குது. 600 தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால நாம் 0வையும் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே எடுக்கிறோம். ஓகேங்களா. இங்கே நிறைய ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. ஒரு நிமிஷம் நீங்கள் கோல்டன் ரிசல்ட் இந்த மாதிரி ரிசல்ட்டுங்கெல்லாம் பார்த்து வெயிட் பண்ணி நிதானமாக போடுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற ஏபிசி கெஸ்ஸிங்க அந்த ரிசல்ட்டுங்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு சரியான நம்பரை கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சார்ட்லேருந்து சுருக்கி தான் நம்ம உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம். இதுவே வின்னிங் நம்பர் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பே பண்ணி விளையாட முயற்சி பண்ணுங்கள்.
ஏன்னா நம்பர்ஸு சரியான நம்பர்ஸ் இங்கே தான் எடுக்கிறாங்க. 799 அப்படியே பாருங்கள், 799 701 அப்படியே பாருங்கள் 605 அப்படியே பாருங்கள் 506 அப்படியே மேலே போயிடுச்சு. இப்படி தான் சொல்கிறோம். 560 இப்படி வந்துடுது. இப்போ இந்த நம்பர்ஸ்லேருந்து இப்போது 701லேருந்து எந்த நம்பர் எடுக்க போகிறோம், அப்புறம் 605லேருந்து என்ன நம்பர் எடுக்க போகிறோம், அப்புறம் 560லேருந்து என்ன நம்பர் எடுக்க போகிறோன்னு தான் நம்ம கெஸ் பண்ண போகிறோம். அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கிறோம். சரி வாங்க 3 டிஜிட்டலுக்குள்ளே போய்டுவோம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் அது வாயில் நுழையில. சரி வாங்க முதல்ல நம்பரை எழுதிடுவோம். 3 டிஜிட் பொறுத்தவரையும் என்ன நம்பர் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டலை பொறுத்தவரையும் 851 671 855 875 870 670. ஆல் போர்டை பொறுத்தவரையிலையும் 5 கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். முடிஞ்சாலும் சரியாக கெஸ் பண்ணி இந்த நம்பர் அடிப்படையாக வச்சு வின் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா சஜஷனுக்குள்ளே வரலன்னா உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே வரலன்னா தயவுசெய்து விட்டுடுங்க. ஆல் போர்டோ இல்லை ஏபிசி போர்டோ கட்டி விளையாட ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நம்பர் எடுத்து கொடுக்க மீண்டும் முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.